Hi students, welcome to Yodo Max. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் ஈச் சாப்டர் தான் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நான் எடுத்துருக்கிறது வந்து உங்களோட சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ன்றதை விட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்லேயே வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. நேச்சுரல் நம்பர்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0லேருந்து 1 2 3 வரையும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செட் எழுதும் போது நீங்கள் நேச்சுரல் நம்பருக்கு 1லேருந்து எழுதணும், ஹோல் நம்பருக்கு 0லேருந்து எழுதணும். அண்ட் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ன்றது ஆட் நம்பர் 1 3 5 7 9 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பர் வந்து 2 4 6 8ன்னு போயிட்டு இருக்கும். ஆனால் ப்ரைம் நம்பர்ன்றது வந்து த நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் 1. ஸோ இந்த நம்பர்லாம் வந்து அந்த டேபிளில் மட்டும்தான் போகும். ஸோ 2 வந்து வேறு எந்த டேபிள்லையும் போகாது, 3 வந்து எந்த டேபிள்லையும் போகாது. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து உங்களோட ப்ரைம் நம்பர். ஸோ 2 3 5 7 11 13 17 19 இதெல்லாம் உங்களோட ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 20 ஃபாலோ ஆகும். அண்ட் லெஸ் தேன் சிம்பிள்ன்றது வந்து இந்த சைட் போணுச்சுன்னா ஏ வந்து லெஸ் தேன் பின்னு அர்த்தம். கிரேட்டர் தேன் சிம்பிள்னா வந்து ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. ஸோ இதில் ஏ வந்து கிரேட்டர். ஈக்குவல் டு சிம்பிள்ன்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ எந்த சைடு கிரேட்டர் பெருசாக இருக்கோ அந்த சைடு இருக்க நம்பர்ஸ் தான் வந்து கிரேட்டர். அண்ட் இந்த சைடு லெஸ் தென்னாக இருக்கோ அந்த சைடு நம்பர்ஸ் தான் வந்து லெஸ் தென் நீங்கள் எழுதணும். அண்ட் எழுதும் போது இப்போ 1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட செட் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. செட் பி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அண்ட் செட் சி வந்து லெஸ் தேன் 2. செட் டி வந்து கிரேட்டர் தென் 5 லெஸ் தென் 7 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பரில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1லேருந்து ஏ செட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ ஈக்குவல் டுன்னு வந்துட்டாலே அந்த நம்பரை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதிடணும் ஃபஸ்ட்டு. அண்ட் லெஸ் தென்றதுனால நேச்சுரல் நம்பர் வந்து லெஸ் தென் வந்து 1, 2. ஸோ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏ செட் வந்து 1 2 3. அதே மாதிரி பி செட் வந்து greater than or equal to 5 and less than 7. ஸோ அப்படின்னா ஈக்குவல் டு 5நாலே நீங்கள் என்ன எழுதணும்? அந்த நம்பர் ஸ்ட்ரைட்டாக எழுதிடணும். எழுதிட்டு அண்ட் லெஸ் தென் 7 அப்படின்னா 5 6ஓட ஸ்டாப் ஆகிக்கணும். அண்ட் சி செட் வந்து உங்களுக்கு லெஸ் தென் 2. ஸோ லெஸ் தென் 2னா வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 1 தான் வரும். அதே மாதிரி டி செட் வந்து கிரேட்டர் தென் 5 அண்ட் லெஸ் தென் 7 அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொன்னால் அந்த நம்பர் நீங்கள் எழுதணும். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொன்னால் அந்த நம்பர் நீங்கள் எழுதிக்கணும். ஆனால் லெஸ் தென் ஆர் வெறும் கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நீங்கள் எழுதக்கூடாது. அந்த ஒன்று தான் நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கிரேட்டர் தென் 5 அப்படின்றதுனால 6 அண்ட் லெஸ் தென் 7 இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான் 6 அண்ட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இப்படி தான் உங்களோட செட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நீங்கள் எடுத்து எழுதணும். வெறும் லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை விட்டுட்டு அதுக்குள்ளே ஃபாலோ ஆகிற நம்பர் நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். அண்ட் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 4 டைப். இது டீட்டெயிலில் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் நீங்கள் எழுதணும். அப்புறம் டேபிள் ஃபார்மேட் போட்டு எழுதணும். அண்ட் ஆரோ டயக்ராம் காமிக்கணும். அண்ட் கிராஃபில் வந்து போட்டு காமிக்கணும். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னாலே இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து 4 டைப்பில் இருக்குது. 1 to 1 ஃபங்க்ஷன், மெனி to 1 ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் அண்ட் இன்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. ஆனால் அது அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிற அளவு கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஸோ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு ஏ செட், இது பி செட், அவ்வளோதான். ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து இன்புட், பேக்கில் இருக்கிறது வந்து அவுட்புட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்ன்றது வந்து நம்மளோட டொமைன், அவுட்புட்ன்றது வந்து நம்மளோட கோடமைன். ஸோ இன்புட்ன்றது டொமைன், அவுட்புட்ன்றது வந்து கோடமைன். ஸோ இதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ டொமைன் கேட்டாங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதணும். அண்ட் ஃபங்க்ஷனாக எப்போ இருக்கும் அப்படின்னா ஸோ ஏ செட்டில் இருக்க டொமைனில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவுட்புட் இருக்கணும். ஸோ இன்புட்டுக்கு எல்லாமே ஒரே ஒரு அவுட்புட் இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இன்புட்டுக்கு வந்து 2 அவுட்புட் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதணும். ஸோ இதில் வந்து இன்புட்டுக்கு எல்லாமே அவுட்புட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். அண்ட் இதில் டொமைன்ன்றது வந்து இன்புட்னு சொன்னேன், கோடமைன்றது வந்து அவுட்புட், அண்ட் ரேஞ்சுன்றது வந்து ரிசல்ட். ஸோ இதில் வந்து இன்புட்டுக்கு என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு? ஸோ 1க்கு C, 2க்கு A, 3க்கு D, அப்போ BCDன்றது வந்து ரேஞ்ச்.
ஸோ இதில் 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ 1 to 1னா ஸோ இதில் இருக்க 1 வந்து இதில் இருக்க 1ஓட கனெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் 1 to ஃபங்க்ஷன். ஸோ 1 வந்து சியோட கனெக்டாக இருக்குது, 2 வந்து பியோட கனெக்டாக இருக்குது, 3 வந்து டியோட கனெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன்? 1 to 1 ஃபங்க்ஷன். அண்ட் மெனி டு 1 ஃபங்க்ஷன்னா இதில் இருக்க நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவுட்புட் இருக்கும். ஸோ நிறைய இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருந்துச்சுன்னா இன்புட் வந்து மினி, அவுட்புட் வந்து 1. ஸோ 1 2 வந்து ஏவோட கனெக்டாக இருக்குது. ஸோ மினி வந்து 1ஓட கனெக்டாக இருக்குது. ஸோ அதனால இது வந்து மெனி டு 1 ஃபங்க்ஷன். மெனின்றது இன்புட், 1ன்றது அவுட்புட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 to 1 ஃபங்க்ஷனில் ஏன்றது 1ன்றது இன்புட், இந்த 1ன்றது அவுட்புட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? அண்ட் ஆன் டு 1 ஃபங்க்ஷன்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஸோ இதில் இருக்க கோடமைன் வந்து எல்லாமே வந்து ரிசல்ட்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏபிசி எல்லாமே கனெக்டாக இருக்கா? எதுவுமே கனெக்ட் ஆகாமல் இல்லை. ஸோ இதில் இருக்க எல்லா இன்புட்டுக்கும் எல்லா அவுட்புட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கோடமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். இதே இன் டு ஃபங்க்ஷன்னா வந்து இதில் இருக்க எல்லா இன்புட்ஸ்க்கும் அவுட்புட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவுட்புட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ ஏ வந்து 1 வந்து ஏவோட கனெக்டாக இருக்குது, 2 வந்து ஏவோட கனெக்டாக இருக்குது, 3 4 வந்து பியோட கனெக்டாக இருக்குது. ஆனால் சிக்கு வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ டொமைனில் வந்து ரேஞ்ச் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டூ ஃபங்க்ஷன் வரும். ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன், மெனி டு 1 ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குற சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட எஃப் ஆஃப் ஜி. ஸோ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு போய் எஃபோட எக்ஸில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் ஜி ஆஃப் எஃப்ன்றது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜியில் இருக்க எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹெச் ஆஃப் எக்ஸில் இருக்க எக்ஸுக்கு வந்து எஃப் ஆஃப் ஜியில் இருக்க எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜியில் இருக்க எக்ஸை வந்து எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இன்சைட் போகும்னு அர்த்தம். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப்ல இருக்க எக்ஸை வந்து ஜியில் இருக்க எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் எஃப் ஆஃப் ஜியில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக ஹெச்சோட எக்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஸோ ஏன்றது வந்து டிவிடெண்ட், பி வந்து டிவைசர், கியூ வந்து கோஷன்ட், ஆர் வந்து ரிமைண்டர். ஸோ நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ 25 வந்து எப்படி எழுதுவோம்? 5 into 5 plus 0ன்னு எழுதுவோமா? 5 5s are 25, ரிமைண்டர் வந்து 0. ஸோ 25ன்றது வந்து டிவிடெண்ட், 5 வந்து டிவைசர், கோஷன்ட் வந்து இங்கே சேமாக இருக்குது, அதுவும் 5 தான். அண்ட் ரிமைண்டர் வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, 0. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் இது ஹெச்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கவர் ஆகும். அண்ட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் நீங்கள் எப்படி எழுதணும்னா ஸோ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d ஏ ப்ளஸ் 3dன்னு உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இதோட காமன் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டி இஸ் ஈக்குவல் டு tn மைனஸ் 1 அப்படின்னா t2 மைனஸ் t1. ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அண்ட் சம் ஆஃப் ஜென்ரல் டேர்ம் ஆர் nth டேர்ம் வந்து tn இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டின்னு வரும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல்ன்றது வந்து லாஸ்ட் டேர்ம், ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. அண்ட் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எஸ் ஆஃப் n வந்து ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஸோ Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ ஏ ப்ளஸ் n ஸ்ட்ரெயிட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு லாஸ்ட் நம்பர் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
And in the general term, if 3 terms are in AP அப்படின்னு question வந்துச்சுன்னா நீங்கள் general term எப்படி எடுக்கணும்னா a minus d, a plus d. இது உங்களுக்கு 5 marks யூஸ் ஆகும். And next வந்து உங்களோட geometric progression. இதில் general term வந்து a, ar square etc. up to போயிட்டே இருக்கும். And common ratio வந்து r is equal to tn by tn minus 1. அப்படின்னு என்னன்னா r is equal to t2 by t1. r is equal to t2 by t1 ஃபாலோ ஆகும். அண்ட் உங்களோட ஜென்ரல் டேர்ம் வந்து tn is equal to a r power n minus 1. அண்ட் sum of n terms, ஸோ r காமன் ரேஷியோ வந்து greater than 1 இருந்துச்சுன்னா sum of n terms வந்து sn is equal to a into r power n minus 1 by r minus 1 வரும். if r is less than 1 இருந்துச்சுன்னா sum of n terms வந்து a into 1 minus r power n by 1 minus r. And if r is equal to 1 அப்படின்னா sum of n terms is equal to n into a. So n வந்து number of elements, a வந்து first term. So அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். And sum of infinite series அப்படி இருந்துச்சுன்னா a by 1 minus r நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். And இது வந்து உங்களோட 5 marks யூஸ் ஆகும். if 3 terms are in GP அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதணும்னா a by r, a r square அப்படின்னு ஜென்ரல் டேர்ம் வந்து எழுதணும். And sum of first n natural number, so 1 2 3 etc. up to n first n natural number இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து n into n plus 1 by 2ன்னு எழுதிடலாம். And sum of first n odd natural number, so odd number ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா n by 2 into 2n is equal to n square. So n square வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம். And sum of squares of first n natural number, so natural number வந்து squares இருந்துச்சுன்னா so இது 1 2 3 etc. up to n இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட். இதே 1 square 2 square 3 square etc. up to n square இருந்துச்சுன்னா n into n plus 1 into 2n plus 1 by 6. so இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். And sum of cubes of first n natural number, so natural number வந்து cube இருந்துச்சுன்னா 1 cube 2 cube 3 cube etc. up to n cube இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து n into n plus 1 by 2 the divided by 2 the whole square இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து உங்களோட 2.9ல கவர் ஆகும். இது வந்து இம்பார்ட்டண்ட் 5 மார்க்காக உங்களுக்கு ஃபாலோ ஆகும். And next உங்களோட chapter 3 algebra, a plus b the whole square வந்து a square plus b square plus 2ab, a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab ன்னு வரும். And a square minus b square வந்து a plus b into a minus b. And quadratic equation வந்து உங்களோட general form ax square plus bx plus c is equal to 0 ன்னு வரும். இதில் நீங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா கிவன் ஈக்குவேஷனில் இருக்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஸோ மைனஸ் பி பை ஏ. இந்த ஈக்குவேஷன்லேருந்து பியும் ஏயும் எடுத்து டிவைட் பண்ணி மைனஸ் ஆட் பண்ணணும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா சி பை ஏ, ஸோ கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஏ. ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அண்ட் ப்ராடக்ட் ரூல் பொறுத்தவரையும் a பார் m இன்ட்டு a பார் n, ஸோ 2 பார் 3 இன்ட்டு 2 பார் 4 இருந்துச்சு, 2 பார் 3 plus 4ன்னு எழுதணும். அது பவரை வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, பவரை வந்து எப்போவுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணி தான் எழுதணும். இதே வந்து டிவிஷன் ரூலில் வந்து a பவர் m பை a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் n மைனஸ் n எழுதணும். ஸோ a பவர் 6 பை a பவர் 3 இருந்துச்சுன்னா a பவர் 6 மைனஸ் 3ன்னு எழுதணும். ஸோ 6 மைனஸ் 3 வந்து உங்களுக்கு a பவர் 3 ஃபாலோ ஆகும். அண்ட் பவர் ரூல் வந்து a பவர் m இன்ட்டு ஹோல் பவர் n இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து a பவர் m இன்ட்டு n எழுதிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. அண்ட் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அண்ட் இல்லை கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸாக ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஈக்குவல் டு 0 இருந்தால் சொல்யூஷன் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். அண்ட் டெல்டா வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்டுன்னு இருக்கும். அண்ட் a பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா வந்து a பிளஸ் பி a cube plus b cube formula வந்து a plus b the whole cube minus 3ab into a plus b.
and 1 by alpha plus 1 by beta. So இதை நீங்கள் எப்படி எழுதினாலும் alpha plus beta by alpha beta எழுதலாம். இதே மாதிரி alpha beta plus beta alpha வந்து alpha plus beta the whole square minus 2 alpha beta the whole divided by alpha beta. And direct variation இது வந்து கிராஃபில் உங்களுக்கு யூஸ் ஆகும். direct variation வந்து x increase ஆகும்போது y increase ஆச்சுன்னா அது வந்து direct variation. ஸோ அந்த டைமில் k வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இன்டைரக்ட் வேரியேஷன்லாம் வந்து ஒன்று எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் y டிக்ரீஸ் ஆகும், இல்லை எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும் y வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். அந்த டைமில் உங்களோட கான்ஸ்டன்ட் k இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் இங்கே எழுதி காமிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இதில் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஸோ 1/2 இன்டூ x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியானாலே நீங்கள் என்ன எழுதணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். யூனிட்ஸ் எழுத மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எப்படி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1 2 3ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஒய் டேர்முக்கு வந்து 1 இருந்தால் 2 2 இருந்தால் 3 3 இருந்தால் 1 அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் அதே மாதிரி இதில் வந்து ஒய் 1 2 3ன்னு எழுதிக்கோங்க. அண்ட் ஒய்க்கு வந்து 1 இருந்தால் 2 2 இருந்தால் 3 3 இருந்தால் 1ன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து 1/2 இன்டூ ஸோ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 ஸ்கொயர் யூனிட்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது 1 2 3 4 எழுதிட்டு 1 இருந்தால் 2 2 இருந்தால் 3 3 இருந்தால் 4 4 இருந்தால் 1 அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி y1 எழுதும்போது y1 y2 y3 y4 எழுதிக்கோங்க. 1 இருந்தால் 2 2 இருந்தால் 3 3 இருந்தால் 4 4 இருந்தால் 1. ஸோ எக்ஸ்டம் வந்து அந்த மாதிரி வரும். அண்ட் மைனஸ் வந்து நடுவில் வரும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஈஸியாக லாஸ்ட்டாக சம் போட்டுட்டு ஈஸியாக எப்படி ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் x1 மைனஸ் x3 இன்ட்டு y2 மைனஸ் y4 மைனஸ் x2 மைனஸ் x4 இன்ட்டு y1 மைனஸ் y3 1/2 மறந்துடக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த ஆன்சர் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நீங்கள் போட்டிருக்க சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அண்ட் இந்த மெத்தடில் தான் நீங்கள் போடணும். ஆனால் இது வந்து நீங்கள் சம்மு வந்து ஈஸியாக கரெக்டாக இருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் parallelogram. ஸோ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு parallelogramமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. ஸோ ஸ்லோப் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏபியோட ஸ்லோப்பு அண்ட் 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் உங்களுக்கு இதில் அப்ளை ஆகும். ஸோ 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வந்து உங்களுக்கு என்னது? ஸோ 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வந்து y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் எப்போ பேரலோகிராமாக இருக்கும்னா கண்டிஷன் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடின்னு இருக்கணும். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடின்னு இருக்கணும். அண்ட் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, எப்போவுமே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கிராஃபில் போட்டுட்டு பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஏபிசிடின்னு மார்க் பண்ணணும். அண்ட் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை ஸ்ட்ரைட்டாக ஏபிசிடின்னு எழுதுனீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு கிராஃபில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏபிசிடின்னு மார்க் பண்ணி குவாட்ரிலேட்டரலாக அண்ட் ட்ரபீசியம் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. ஸோ இதுக்கும் வந்து ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடின்னு இருக்கணும். ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அந்த கிவன் பாயிண்ட்ஸ் வந்து ட்ரபீசியமாக இருக்கும். அண்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது வந்து டீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் m is equal to tan theta. ஸோ tan 30 டிகிரி tan 45 டிகிரின்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது m is equal to y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது m is equal to மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோப்புக்கு எந்த ஃபார்முலா அப்ளை ஆகும்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டீட்டானா இந்த ஃபார்முலா, 2 பாயிண்ட்ஸ்னா இந்த ஃபார்முலா, ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குன்னா m1 is equal to m2. ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் ஆஃப் செகண்ட் லைன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேரலல்.
and m1 into m2 is equal to -1 வந்துச்சுன்னா அந்த லைன்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் ஆகும். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 6 ஸ்டெப் இருக்கு. ஒன்று வந்து parallel to x axisனா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் y is equal to b ன்னு எழுதிடலாம். இது parallel to y axisனா x is equal to c ன்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். ஆனால் ஸ்லோப்பும் ஒரு இன்டர்செப்ட் y intercept c கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க இந்த ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணணும். So y is equal to mx plus c. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல கவர் ஆகும். and slope 1 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா so x1 y1 ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா y minus y1 is equal to m into x minus x1. and slope 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. So இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணி நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். and intercepts a and b கொடுத்திருந்தாங்கன்னா x by a plus y by b is equal to 1 ன்னு உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு x டேர்ம் இருக்கணும், ஒரு y டேர்ம் இருக்கணும், அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும் which is equal to 0. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இந்த ஃபார்மேட்டுக்கு தான் ஈக்குவேஷனை வந்து எடுத்துகிட்டு வரணும். and distance between 2 points. So 2 பாயிண்ட் கொடுத்துட்டு distance find out பண்ண சொன்னாங்கன்னா d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units. units ன்னு எழுதணும். அதே மாதிரி ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ் ன்னு எடுத்து எழுதணும். and trigonometry பொறுத்தவரையும் sin theta வந்து opposite by hypotenuse, cos theta வந்து adjacent by hypotenuse. அதே tan theta வந்து opposite by adjacent. கொசிகன்ட்ன்றது ஒன்றும் இல்லை, 1 by sin தான் வந்து கொசிகன்ட். ஸோ 1 by sin என்ன ஆகும்? ஹைப்போட்டெனியூஸ் பை ஆப்போசிட்ன்றது கொசிகன் தீட்டா வரும். சீக்கன்ட்ன்றது 1 by cos. ஸோ 1 by cosனா ஹைப்போட்டெனியூஸ் பை அட்ஜசன்ட் வந்து சீக்கன் தீட்டா வரும். cot தீட்டான்றது 1 by tan. 1 by tanனா இது ரெசிப்ரோக்கல். ஸோ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் வந்து cot தீட்டான்னு வரும். அண்ட் இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது sin square theta plus cos square theta is equal to 1. cos square theta is equal to 1 minus sin square theta. So இந்த வேல்யூ தெரிஞ்சா போதும், இதுலயே நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். sin square theta is equal to 1 minus cos square theta. அதே மாதிரி cosecant square theta minus cot square theta is equal to 1. இப்போ cosecant square theta is equal to 1 plus cot square theta. cot square theta is equal to cosecant square theta minus 1 வரும். இந்த மாதிரி secant square theta minus tan square theta is equal to 1. secant square theta is equal to 1 plus tan square theta. and tan square theta is equal to secant square theta minus 1. and trigonometryல இருக்க வேல்யூஸ் எப்படி ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிகிரி எப்படி ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறதுன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களோட சாப்டர் 7ல் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், மென்சுரேஷன் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இதில் வந்து கியூபாக இருந்துச்சுன்னா கர்ட்ஸ் ஆஃப் இஸ் ஏரியா சிஎஸ்ஏ வந்து 4a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதணும். அதே மாதிரி டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a ஸ்கொயர், வால்யூம் வந்து கியூபிக் யூனிட்ஸ் எழுதணும், a கியூப். இதே மாதிரி கியூபாய்டுன்னு இருந்ததுன்னா சிஎஸ்ஏ வந்து 2h into l plus b, டிஎஸ்ஏ வந்து 2 into lb plus bh plus lh, வால்யூம் வந்து l into b into h. சிலிண்டர் வந்து சிஎஸ்ஏ வந்து 2 pi rh, டிஎஸ்ஏ வந்து 2 pi r h plus r. இது வால்யூம் வந்து pi r square h. ஸோ வால்யூம் தான் வந்து நீங்கள் அதிகமாக நல்லா நோட் பண்ணிக்கணும். 5.3 கியூஸ் ஆகும். டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ வந்து 5.2ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சிலிண்டர் கோன் வந்து pi rl அண்ட் டிஎஸ்ஏ ஆஃப் கோன் வந்து pi r l plus r. அண்ட் வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 pi r square h. அண்ட் ஸ்பியருக்கு வந்து சிஎஸ்ஏ 4 pi r square, டிஎஸ்ஏ வந்து 4 pi r square தான். அண்ட் வால்யூம் வந்து 4/3 pi r cube. அண்ட் ஹெமிஸ்பியருக்கு வந்து சிஎஸ்ஏ வந்து 2 pi r square, டிஎஸ்ஏ வந்து 3 pi r square, வால்யூம் வந்து 2/3 pi r cube. இதே ஹாலோ சிலிண்டருக்கு வந்து 2 pi r plus r, கேபிட்டல் R plus small r. கேபிட்டல் R வந்து இன்னர் ரேடியஸ், ஸ்மால் r வந்து கேபிட்டல் R வந்து அவுட்டர் ரேடியஸ், ஸ்மால் r வந்து இன்னர் ரேடியஸ்ன்னு வரும், இன்டு h. அதே மாதிரி டிஎஸ்ஏ வந்து 2 pi r plus r, r minus r plus h, வால்யூம் வந்து pi r square minus r square into h. இதே வந்து ஹாலோ ஸ்பியருக்கு வந்து 4 pi r square, 4 pi capital R square plus small r square, and 4/3 pi r cube minus r cube. So rன்றது outer radius, small rன்றது inner radius. and ஹெமிஸ்பியருக்கு வந்து 2 pi capital R square plus small r square, pi 3 pi r square plus r square, 2/3 pi r cube minus r cube. The frustum of cone வந்து pi r plus r into l. So l என்றது வந்து root of h square plus r minus r the whole square.
அண்ட் டிஎஸ்ஏ வந்து பை ஆர் பிளஸ் ஆர் இன்டூ எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஆர்ன்றது வந்து அவுட்டர் ரேடியஸ், இந்த ஆர் வந்து இன்னர் ரேடியஸ். அண்ட் வால்யூம் வந்து 1/3 பை ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஆர். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி உங்களோட சாப்டர் 8 பொறுத்த வரையும் அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து சம் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மீன் வந்துடும். வேரியன்ஸ் இன் சிக்மா ஸ்கொயர் வந்து சமேஷன் ஆஃப் x1 minus x dash the whole square plus x2 minus x dash the whole square etc. up to xn minus x dash the whole square divided by n. இதுதான் வந்து உங்களோட வேரியன்ஸ். எக்ஸ் டேஷ்ன்றது வந்து மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு வேரியன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது வந்து வேரியன்ஸ்க்கு ரூட் எடுத்தால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. அண்ட் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து L minus S. L வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ, S வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து L minus S by L plus S. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து CV is equal to sigma by x dash into 100 வரும். அண்ட் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஸ்லைட்டாக. ஸோ 1 காயின்னா என்ன பண்ணணும், 2/1 வந்து 2 ஹெட் அண்ட் டெய்ல் வரும். 2 காயின்னா 2/2 வந்து 4. ஸோ ரெண்டு ஹெட் ஃபர்ஸ்ட் எழுதணும், 2 டெய்ல் எழுதணும். ஹெட்டு டெய்ல்னு மாற்றி எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 4ன்னு வரும். அண்ட் 2/3 3 காயின்னா வந்து 8. 2 வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ்னு இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கே 2/3 வந்து 8. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 8 இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் கார்ட்ஸ் வந்து NF வந்து 52. அதில் ரெட் கார்டு வந்து 26, பிளாக் கார்டு வந்து 26. டைஸுக்கு வந்து 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ 1 டைஸ்னா 1 2 3 4 5 6ன்னு வரும். இதே 2 டைஸ்னா 6/2 வந்து 36ன்னு வரும். ஸோ 1லேருந்து 6 வரையும் எழுதணும், 2லேருந்து 6 வரையும் எழுதணும், நம்ம 3லேருந்து 6, 4லேருந்து 6, 5லேருந்து 6 வரையும், 6லேருந்து 6 வரையும் எழுதினா டோட்டலாக உங்களுக்கு 36 வரும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ P of Aன்னு இருந்துச்சுன்னா P of A divided by P of Aன்னு இருந்துச்சுன்னா n of A divided by n of S ன்னு வரும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷுர் ஈவெண்ட் வந்து 1ன்னு ஸ்ட்ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் ஈவெண்ட் வந்து 0ன்னு ஸ்ட்ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E dash is equal to 1 minus probability of E. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E and probability of E dash is equal to 1. அண்ட் அல்ஜிப்ரா ஈவெண்ட்ஸ் இது A intersection A dash is equal to null event and A union A dash is equal to sure event. 1 மார்க்ல கேட்கலாம். and P of probability of A union B is equal to probability of A plus probability of B. இல்லைனா probability of A plus probability of B minus probability of A intersection B. அது மாதிரி probability of A union B union C வந்து probability of A, B, C add பண்ணிட்டு minus intersection term வந்து minus பண்ணிட்டு லாஸ்டா எல்லா intersection termயும் வந்து நீங்க add பண்ணணும். and probability of A intersection B dash. so B dash இருந்துச்சுன்னா B விட்டுட்டு A எழுதணும். probability of A minus P in probability of A intersection B. அதே மாதிரி probability of A dash intersection B இருந்துச்சுன்னா probability of B. so A dash na A விட்டுட்டு B எழுதணும் minus probability of A intersection B. and standard deviation பொறுத்த வரையும் உங்களுக்கு group data ungroup data ரெண்டு ஃபார்மேட்ல வரும். so group data இருந்துச்சுன்னா நீங்க direct மெத்தட்க்கு இந்த ஃபார்முலா, mean மெத்தட்க்கு இந்த ஃபார்முலா, assume meanக்கு இந்த ஃபார்முலா, step deviationக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி grouped data இருந்துச்சுன்னா mean மெத்தட்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், assume meanக்கு இந்த ஃபார்முலா, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ மீன்ன்றது வந்து நம்மளோட எக்ஸ் டேஷ். ஸோ எக்ஸ் டேஷ்ன்றது வந்து இது மீன். ஸோ மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் டீன்றது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எஃப்ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீக்வன்சின்னு வரும். அண்ட் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த குரூப் டேட்டானா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அன்குரூப் டேட்டானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், குரூப் டேட்டானா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அண்ட் வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.